மரியாதைக்கும் பேருக்குரிய ஜனநாயக மக்களுடைய தலைவர் முன்னாள் பாராளுமன்ற மனோகரன் அவர்களே, இந்த பிரச்சார கூட்டத்தை தலைமையாக நடத்திக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் பிரியரன் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் அறிஞர் அவர்களே, இங்கு வந்திருக்கும் பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் ஒரு பொன்னாக வேட்பாளர்களாக களமிறக்கியிருக்கின்ற வேட்பாளர்களே, வந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் மரியாதை வணக்கம். இந்த வடபகுதி மாகாண தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி சொல்கின்ற ஒரு தேர்தலாக காணப்படுகிறது. தமிழ் மக்களின் வாழ்வாதாரம், அவர்களின் வாழ்க்கை, அவர்களின் விடுதலை, அவர்களின் போராட்டத்திற்கான லட்சம் மக்களின் இறப்புகள், காணாமல் போன மக்கள், கைதிகளாக்கப்பட்டவர்களின் விடுதலையின்மை, நிலம் கடல் ஆக்கிரமிப்புக்கான விடையின்மை எல்லாமே இருக்கிறது. இதற்கான எந்த விளக்கமும் இந்த மைந்தர்களால் கொடுக்கப்படவில்லை. அப்படி கொடுக்கப்படாத காரணத்திலும் கூட இன்று மைதானத்தும் அவரோட சேர்ந்த அடிவர்களும் இன்று தேர்தல் களத்தில் கொண்டிருக்கிறார்கள். என்ன முகத்துடன் எப்படி வருகிறார்கள் என்பதற்கான ஒரு தோரணை இருக்க வேண்டும், அதற்கு ஒரு விளக்கம் இருக்க வேண்டும். ஒன்றுமே இல்லாமல் மக்கள் எல்லாம் ஆதரவு சிந்திக்க வேண்டிய ஒரு நாள். வீரம் பதிந்த ஒரு மண்ணில் பதிந்தது. வீரவாண்டிய கட்டப்பொம்மன் பிறந்து அவன் வீழ்ந்தவன். அதற்கு புறமான போராட்டங்களிலும் எத்தனையோ லட்சம் போராளிகளும் வீரப்படைகளும் பிறந்தது. அதேபோல அந்த கட்டப்பன் பரப்புரையில் வந்தவர்கள் இன்று அரசுக்கான ஊர்வலர்களாகவும் அரசின் விடுதலையாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எமது கட்சி என்பது மிக முக்கியமாக ஒரு தேசிய கட்சி. நாம் தமிழர்களாகிய சிறுபான்மையினர்கள் எங்கு பிரச்சனை ஏற்படுகின்றதோ அங்கெல்லாம் குரல் கொடுக்கின்ற ஒரு கட்சி. மலையகம், கொழும்பு, வடக்கு, கிழக்கு, தெற்கு என்று பல இடங்களிலும் நமது தலைவர் மனோகரன் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அத்தனை போராட்டங்களும் பங்கேற்றிருக்கின்றோம். அப்படியான வரலாறு கட்சி ஒரு கட்சி. இந்த அடிப்படையில் நாம் இங்கே மலையகத்திலே கடந்த முறை தேர்தலை போட்டியிடுகின்றோம். கடந்த மாதம் நுரேலியாவில் தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். கண்டியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். எவதற்கான ஆதரவை நான் முதலே தலைவர் அவரின் செய்தியை மன்னாரில் தெரிவித்திருந்தேன். 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரத்தில் சிறையில் பலிக்கடாவாக்கப்பட்ட குட்டிமடிச்சவன் தங்கத்துறை அவர்களின் நினைவு கூட்டம் மன்னரில் நடக்கும் பொழுது தலைவர் அவர்களின் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான ஆதரவை தெரிவிக்கிறது. இன்று இங்கு வருகின்றோம் என்றால் விக்னேஸ்வர ஐயா அவர்களின் தலைமையிலான முதலமைச்சர் வேட்பாளர் அம்மாவை வெற்றி பெற வேண்டும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிக பாரியாக வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இங்கு வந்திருக்கின்றோம். இந்த உச்சகட்ட தேர்தல் பிரச்சாரங்களில் இன்று உடனடியாக வந்திருக்கின்றோம் என்றால் வேலை ஒன்றுமில்லை, உரிமைக்கு குரலுக்கும் உறவுக்கு கைவிடுப்போம் என்ற கட்சியின் கொள்கைக்கு அடிப்படையைத்தான் இன்று வந்திருக்கின்றோம். நேற்றைய தினம் உடனடியாக ஒரு ஜனநாயக மக்கள் முன்னணி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இதற்கான வெற்றியை, அதாவது இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதை மாற்றிக்கிறது. ஆனால் வெற்றி மாநில வெற்றியாக இருக்க வேண்டும், அந்த வெற்றிக்காகத்தான் வந்திருக்கின்றோம் என்று அந்த செய்தியை தலைவர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். நேற்றைய தினம் கொழும்பு அலுவலகத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழக கட்சி கூட்டமைப்பு அண்ணன் ஸ்ரீதரன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் பேசியிருக்கின்றோம். இன்று பல கிராமங்களுக்கு பேசியிருக்கின்றோம். அப்பொழுது வரும்பொழுது நாம் இப்படியான குரல் கொடுக்க வந்த பொழுது அரசின் முதுகுலமாக செயற்படுகின்ற ஒரு அமைச்சர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கு அண்ணனை பார்த்து சொல்லியிருக்கிறார்கள், ஆட்கள் சேர்க்க வேண்டியிருக்கிறோம். நாங்கள் ஆட்கள் சேர்க்க வரவில்லை. அவர்கள் முன்னை கூலி கட்டிருக்கின்ற மூன்று மரம் கொத்தி எல்லா மரத்திலும் கொத்தும், கடைசியாக வாழை மரத்தில் போய் கொத்தினால் மாட்டிக்கொள்ளும். அதே போல் எமது குலம் பலவீனம் எங்களுக்கு தெரியும். நம்மை விமர்சிக்க முதல் அவசரமாக இருப்பதை ஏற்படுகிறது. இப்படித்தான் முன்பு ஒரு அமைச்சர் இல்லை, அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நம்மை விமர்சித்து மின்னலாக மறைந்தது இந்த சமுதாயம் அறியும். இதற்கேற்றபடி மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது வாழ்வாதாரம் தமிழக
உரிமை, தமிழர்கள் என்ற உணர்வு, தமிழர்கள் என்ற அந்த வீரம் இந்த போராட்டத்திற்கு அடிப்படை எல்லாமே இந்த விக்னேஸ்வரன் தலைமையிலான இந்த பாரத கோயில் தான் இருக்கின்றது. இந்த கல் அதாவது ஒரு அஸ்திவாரம் போடப்படுகின்றது. இந்த போராட்டத்தின் விளைவாக போடப்பட்ட அடுத்த கட்ட நகருக்கான அஸ்திவாரம் மிக பலமானதாகவும் நெருக்கமானதாகவும் இருக்கிறது. உலக நாடுகள் எல்லாம் இந்த போராட்டத்தில் இருக்கிறார். இந்த தேர்தலை கூட மைந்தாருக்கு சும்மா வைக்கவில்லை. பொதுநலவாய நாடுகளின் கூட்டம் நவீன பிள்ளை அவர்களின் வருகை சமாளிப்பதற்காக வைத்தது. உடனடியாகவே முதலமைச்சர் வேட்பாளர் முன்னாள் நீதியரசர் விக்னேஸ்வரன் என்று சொன்னவர் அங்கே அதற்கு காய்ச்சல் பிடித்து விட்டார். மாறி மாறி அமைச்சர்கள் குரலெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் முடிந்து வருகின்றது. இதற்கான வெற்றி எப்படி இருக்கும் என்று அப்பவே நமது வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வெற்றியில் முக்கியம் அந்த வெற்றி இமாலய வெற்றியாக இருக்கக்கூடும், மிகப்பெரிய வெற்றியாக இருக்க வேண்டும். இதற்கு தமிழ் மக்கள் உணர்வுடனும் உரிமையுடனும் மிக உச்சகட்டமாக அலைவரையாக திரண்டு வாக்களிக்க வேண்டும். அந்த உரிமையான ஒரு உறுதியை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இப்பொழுது வருகிறார்கள். உதவி செய்கிறேன் என்று என்ன உதவி செய்கிறார்கள்? போரினால் இழந்தவர்களுக்கு உலக நாடுகள் எத்தனையோ கோடி ரூபாயை கொடுத்திருக்கிறது. அதை தாழ்வுறுத்தலாக காட்டிக்கொள்ள விளைகிறார்கள். இவர்களின் கடவுடகத்தை தெரியாதவர்கள் இல்லை நமது மக்கள். இன்னும் ஒன்றை இறுதியாக சொல்லிவிட முடிகின்றேன். ஒரு குழந்தை தாய் கூட்டிக் கொண்டு போகும் பொழுது அந்த குழந்தையை விட்டு தாய் பிரிந்தால் குழந்தை அழுகிறது. அந்த அழும்பொழுது அந்த குழந்தைக்கு நாங்கள் இனிப்பை கொடுக்கின்றோம், இல்லை கூட பாவைப்படையை கொடுக்கின்றோம், விளையாட்டு பொருட்களை கொடுக்கின்றோம், மாயாஜாலம் என்று நாம் காட்டுகின்றோம். குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு தெரிகிறது அம்மாதான் என்பது அழும். அம்மாவை கொண்டு பெற்றுவிடுவேன் என்று குழந்தைக்கு தெரிகின்றது. அப்பொழுது